கர்த்தரை ஆக்டிவேட் பண்ணுறதும் டீஆக்டிவேட் பண்ணுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தரை செயல்பட வைப்பதும் செயல்படாமல் பொம்மை போல இருப்ப வைப்பதும் என் கையில் இருக்கிறது. அவரை நான் எப்போவுமே முன்னாடி நிறுத்தினேன்னு சொன்னால் அவர் என் வலது பாரசத்தில் எனக்கு நிழலாக இருப்பார். அவர் என் வலது பாரசத்தில் இருப்பாரே, ஆனால் நான் மரண இருளில் போனால் கூட மரண இருள் என்னை ஒன்றுமே பண்ண முடியாது. நான் கண்ணீரின் பாதையில் போனாலும் களிப்பான நீரூற்றை மாற்றிக்கொள்ளுவேன். நான் இருளில் நடந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். நான் கீழே விழுந்தார் அவர் என்னை தூக்கி விடுவார். ஆண்டவர் சொல்லுகிறார், எப்போதும் நாம் கர்த்தரை முன்னிறுத்தி வாழ வேண்டிய வாழ்க்கை இன்றைய நாட்களில் கட்டாயம். ஏன்னா எப்போ என்ன நடக்கும் என்கிற நிரந்தரம் இல்லாமல், புரிதல் இல்லாமல் இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ எப்பவுமே என்ன முன்னிறுத்திக்கோ, சூழ்நிலை உன்னை அசைக்காது, உன்னை வெட்கப்படுத்தினவர் உங்களை மேற்கொள்ள முடியாது, நீ அசையாமல் உறுதியாக நிற்பேன்னு ஆண்டவர் சொல்றார்.